வணக்கம். இது உங்கள் தமிழ் பவர் நியூஸ். இப்போ நம்ம காண போவது திண்டுக்கல் மாவட்டம் அம்மையனைக்கு பிரசித்தி பெற்ற கோவிலான கதலி நரசிங்க பெருமாள் கோவிலின் தெப்பக்குளத்தை பற்றி பேச போகிறோம். கதலி நரசிங்க பெருமாள் கோவில் தெப்பக்குளம் கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தண்ணீர் நிரம்பியது. அதற்கு பிறகு பராமரிப்பு இன்றி சிதைந்தும் காணப்பட்டது. முள்புதர்கள் மண்டி கிடந்தது. அதனை பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர் சார்பாகவும் சீரமைத்து சிறுமலையிலிருந்து வரும் தண்ணீரை இந்த தெப்பக்குளத்தில் கடந்த மாதத்தில் நிரப்பினார்கள். அதன் பிறகு தற்போது நாளை மாலை 6 மணி அளவில் தீப ஆராதனை விழா நடைபெறுவதாக பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இவ்விழாவில் காண பல்வேறு பக்த கோடிகளும் வந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கதலி நரசிங்க பெருமாள் கோவில் ஒரே கருவறையில் சிவனும் பெருமாளும் அருள்பளிக்கிறார்கள். அந்த கோவிலின் திருக்குளம் என்ற தெப்பக்குளத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்கள் முயற்சியால் தண்ணீர் நிரப்பி விழா காண காத்திருக்கிறார்கள். தெப்பக்குளத்தை சுற்றி உள்ள மரங்களையும் வெட்டி அகற்றும் பணியும் நடைபெற்றது. பொதுமக்கள் முயற்சியால் சமூக ஆர்வலர் முயற்சியாலும் திருக்குளம் என்ற தெப்பக்குளத்தில் தண்ணீர் நிரப்பிய நிலையில் அம்மையநாயக்கனூர் பேரூராட்சி தலைவர் SP செல்வராஜ் அவர்கள் தெப்பக்குளத்தில் தண்ணீர் நிரப்ப இருப்பதை பார்வையிட்டார். அவருடன் திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் ராஜாங்கம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் பவர் நியூஸ் மக்களுடைய அடிப்படை தேவைகள் சமூக அக்கறையுடன் செயல்படும் தமிழ் பவர் நியூஸுக்கு பொதுமக்கள் நீங்கள் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.